الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على حبيبه محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العلي العظيم. اللهم صل على سيدنا مولانا محمد وطب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலாவுக்கு என்றென்றும் நிலவட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சையதுல் முர்சலீன் ஹாத்தமுன் நபியீன் முஹம்மது முஸ்தபா அஹமது முஜுத்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், ஷேக்மார்கள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. புனித இல்லமாம் கஅபா ஷரீஃபை தவாஃப் செய்யக்கூடிய, ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், திருநபியின் ரௌலாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள், நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, நான் ஆரம்பத்தில் ஓதிய அந்த சூரத்துல் அஸ்ர், இந்த சூறாவில் அல்லாஹு தஆலா மனிதனுடைய இந்த உலக வாழ்க்கை அது எப்படி இருந்தால் சிறப்பானது, அது எப்படி இருக்காவிட்டால் அது நஷ்டமுடையது என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு மிக சின்ன சூறாவில் நமக்கு மிகப்பெரிய ஒரு விளக்கத்தை நமக்கு தந்திருக்கின்றான். அன்பானவர்களே, வல் அஸ்ர், அல்லாஹு தஆலா காலத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கின்றான். காலம் என்பது அல்லாஹ்வாக இருப்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அத்தஹ்ரு, அல்லாஹ் காலம் என்பது நானாக இருக்கிறேன் என்று குறிப்பிடுகின்றான். இப்போ காலத்தை சில பேர் திட்டக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். சில காலம் நல்ல காலம் கிடையாது, சில நேரம் நல்ல நேரம் கிடையாது என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. காலத்தை திட்டாதீர்கள். லா தஸப்பு தஹ்ர, காலத்தை திட்டாதீர்கள். வ அனத் தஹ்ர், நானே காலமாக இருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஹதீஸ் இருக்கின்றது. காலத்தை ஒரு காலம் நாம் திட்டுவதற்கு அனுமதி கிடையாது. ஏனென்றால் இன்னைக்கு நிறைய பேர் சில முசீபத்துக்கள் வந்துவிட்டால், சில கஷ்டங்கள் வந்துவிட்டால், சில இன்னல்கள், துன்பங்கள், நெருக்கடியான வாழ்க்கை வந்துவிட்டால் எனக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கு. என்னுடைய கெட்ட நேரம் என்று சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கின்றது. அன்பானவர்களே,
நேரம் நல்ல நேரம்தான், ஆனால் நம்மளுடைய சில காரியத்தின் காரணத்தினால் அது நமக்கு முசீபத்தாக வந்து விட்டது. மா அஸாபக்கும் மின் முசீபத்தின், உங்களுக்கு வரக்கூடிய முசீபத்துக்கள் எல்லாம் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், நீங்கள் செய்த அந்த குறைகளின் குற்றத்தின் காரணத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு தண்டனையாக தருகின்றான். அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்கின்றோம், நபி அவர்களுடைய வாழ்க்கை முறைக்கு மாறு செய்கின்றோம், ஹராமான விஷயங்களில் ஈடுபடுகின்றோம், ஹராமான உணவை உண்ணுகின்றோம். இப்படி பலவிதமான பாவத்தின் காரணத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான முசீபத்துக்கள், பலவிதமான கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், நோய் நொடிகள் எல்லாம் வருகின்றது. அந்த நோய் நொடி வருவதனால் அந்த காலத்தை நாம் திட்டக்கூடாது. சஃபர் மாதம் வந்துவிட்டால் சிலர் பீடை மாதம் என்று சொல்லக்கூடியவர் இருக்கிறார்கள். சஃபர் மாதம் பீடை அல்ல என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். காலத்தை திட்டாதீர்கள். பீடை என்பது நாம் செய்யக்கூடிய பாவத்தின் காரணத்தினால் ஏற்படுகின்றது. வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா சத்தியமிட்டு சொல்கின்றான். இன்னல் இன்சான, நிச்சயமாக மனிதர்கள் லஃபீ குஸ்ர், நஷ்டவாளிகளாக இருக்கின்றார்கள், கைசேதமடைந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஏன் நஷ்டம், ஏன் கைசேதம்? நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆயுளை சரியான முறையில் நாம் பயன்படுத்தி நல்லமல்கள் செய்தோம் என்றால் நாம் நஷ்டவாளிகள் அல்ல. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆயுளை, அந்த காலத்தை சரியான முறையில் நாம் பயன்படுத்தாமல் அதை பாவமான காரியங்களில் நாம் பயன்படுத்தி அந்த காலத்தை வீணடித்து விட்டோம் என்றால் நாம் தான் நஷ்டவாளி. இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதர்கள் அனைவரும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள், கைசேதத்தில் இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட மனிதர்கள் தெரியுமா? எல்லா மனிதர்களும் கைசேதத்தில் இருக்கிறாங்களா? அல்லாஹு தஆலா அதற்கு அடுத்து சொல்லக்கூடிய வாக்கியம்தான் முக்கியமான விஷயங்கள். இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை தவிர. ஈமான், ஒரு மனிதன் ஈமான் கொண்டு விட்டான் என்றால் அவன் நஷ்டத்தில் இருக்க மாட்டான். சரியான அகீதா, சரியான கொள்கை அவனுடைய உள்ளத்தில் இருந்ததென்றால் அவன் நஷ்டத்தில் இருக்க மாட்டான். ஈமான் என்றால் என்னங்க? கொள்கை. நாம் கடைபிடிக்கக்கூடிய அந்த கொள்கை, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, ரசூல்மார்கள் மீது நம்பிக்கை, குர்ஆன் மீது நம்பிக்கை, மலக்குமார்கள் மீது நம்பிக்கை, நன்மை தீமையாவும் அல்லாஹ்வின் நாட்டப்படி நடக்கும் என்ற நம்பிக்கை, கபருடைய வேதனையை பற்றி நம்பிக்கை, மறுமையில் எழுப்பப்படுவோம் என்ற நம்பிக்கை, நாளை பாவம் செய்தால் நரகத்திற்கும் நன்மைகள் செய்தால் சொர்க்கத்திற்கும் போவோம் என்ற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை, சரியான நம்பிக்கையோடு ஈமான் கொள்வது, ஈமான் சரியாக இருந்தால் நாம் நஷ்டவாளிகள் அல்ல. அப்ப எந்த நம்பிக்கையில், எந்த அக்கீதாவில், எந்த கொள்கையில் நாம் வாழ வேண்டும் என்றால், எது சிறந்த கொள்கை, எது வெற்றி பெறக்கூடிய கொள்கை என்று நாம் பார்த்தோம் என்றால், எந்த கொள்கை நம்மளுடைய சஹாபாக்களிடத்தில் இருந்ததோ, எதை நபி அவர்களிடத்தில் பார்த்து அவர்கள் எதை பின்பற்றினார்களோ அந்த கொள்கையை பின்பற்றி நடப்பதுதான் நமக்கு சிறந்தது. அந்த கொள்கையை வடித்து நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த 4 இமாம்கள், புனிதமான சிறப்புக்குரிய அந்த 4 இமாம்கள் நம்மை எதை சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த இமாம்களுடைய வழிமுறை, அவர்கள் காட்டி தந்த அந்த வழிமுறை தான் சிறந்தது. அதுதான் அஹ்லுஸ் சுன்னத்து வல் ஜமாஅத். அன்பானவர்களே, சஹாபாக்கள் தான் சிறந்த முறையில் நபி அவர்களை பின்பற்றியவர்கள். சஹாபாக்களை நேசிக்க வேண்டும், நபி அவர்களுடைய வழிமுறையை பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனில் சஹாபாக்களுக்கு சான்று கொடுத்திருக்கின்றான். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றியாளர்கள், வெற்றி பெற்று விட்டவர்கள். குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சான்று கொடுக்கப்பட்டவர்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அவர்களை அல்லாஹ்வும் பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்று அல்லாஹ்வால்
சான்று கொடுக்கப்பட்டவர்கள். சஹாபாக்கல்ல உயர்ந்தவர்களும் இருக்கின்றார்கள், மிக சின்ன அந்தஸ்துடையவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் சஹாபாக்களிலேயே ஆக சிறிய அந்தஸ்து உடைய ஒரு சஹாபி, அவருடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு உயர்ந்தது என்றால், அந்த சஹாபியை ஒரு பக்கமும் உலகம் முழுவதும் வந்த மிகப்பெரிய இறைநேசர்கள், மிகப்பெரிய ஆலிம்கள், மிகப்பெரிய தாயிகள், மிகப்பெரிய முஃப்திகள் அனைவரையும் ஒரு பக்கமும் வைத்து நாம் நிறுத்தோம் என்றால் இந்த சஹாபியினுடைய அந்தஸ்தை அடைய முடியாது. அன்பானவர்களே, உலக மக்கள் அனைவருடைய இபாதத்தும் ஒரு தராசிலும், நபி அவர்களுடைய காலத்தில் இருந்த மிக சிறிய அந்தஸ்துடைய ஒரு சஹாபியினுடைய அந்த இபாதத்தை அவரை ஒரு தராசிலும் வைத்து நிறுத்தம் என்றால் அவர்களுடைய தராசுதான் உயர்ந்ததாக, அவர்களுடைய தராசுதான் கனத்தால் நன்மையால் தாழ்ந்ததாக, மிக கனமுள்ளதாக இறைவனிடத்தில் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது சுன்னத்து வல் ஜமாத் கொள்கையுடையவர்களுக்கு. அப்ப நம்முடைய கொள்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்றால் சஹாபாக்களுடைய வழிமுறையை பின்பற்றி ஆக வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா உலாய்கஹுமுர் ராஷிதூன், அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு சான்று கொடுத்திருக்கின்றான், பட்டம் கொடுத்திருக்கின்றான். அவர்களுடைய வழிமுறைதான் ஈமானை பாதுகாக்கும். அப்ப யார் ஈமானுடையவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வார்களோ அவர்கள் நஷ்டம் அடைந்தவர்கள் அல்ல, கை சேதம் அடைந்தவர்கள் அல்ல. அடுத்ததாக அல்லாஹு தஆலா வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி, இப்ப நல்லமல்கள் செய்தவர்கள். ஈமான் மட்டும் போதாது, நல்லமல்களும் வேண்டும். சஹாபாக்களிடத்தில் இருந்தது ஈமானோடு நல்லமல்கள் நிறைந்திருந்தது. ஈமான் மட்டும் பத்தாது, நல்லமல்களும் வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். நல்ல காரியங்கள், கற்ற அறிவின்படி அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா தொழுகை சம்பந்தமான அறிவை கொடுத்திருக்கின்றான், நோன்பு சம்பந்தமான அறிவை கொடுத்திருக்கின்றான், ஜகாத், ஹஜ் போன்ற எல்லா அமல்களையும் அதனுடைய அறிவையும் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றான். அதன்படி அமல் செய்ய வேண்டும். ஒருவருக்கு எல்லா அறிவும் இருக்கு, ஆனால் அமல் இல்லை என்றால் அவன் வெற்றி பெற முடியாது. இதுவெல்லாம் கிதாபுகளாக அவருடைய உள்ளத்தில் இருக்கின்றது, அவரிடத்தில் எந்த ஒரு அமலும் இல்லை என்றால் அவர் வெற்றி பெற முடியாது. குர்ஆனை கற்றறிந்திருக்கிறார், ஹதீஸ் கிரதங்களை கற்றறிந்திருக்கிறார், நபி அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை தெரியும், சஹாபாக்களை தெரியும், இமாம்களை பற்றி தெரியும், அனைத்தும் தெரியும். ஆனால் அவர் அமல் செய்வதில்ல. அப்படிப்பட்டவரும் நஷ்டவாளியே. ஈமானும் இருக்க வேண்டும், அமலும் இருக்க வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், வத்தவாஸவ் பில் ஹக், சத்தியத்தை கொண்டு உங்களுக்கு மத்தியில் நீங்கள் உபதேசம் செய்து கொள்ளுங்கள். சத்தியம், எது சத்தியம் என்பதை தன்னுடைய நண்பருக்கு சொல்ல வேண்டும், தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும், தங்களுடைய மனைவி மக்களுக்கு சொல்ல வேண்டும், தன்னுடைய தாய் தந்தைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். சத்தியத்தை கொண்டு யார் உபதேசம் செய்வாரோ, தனக்கு மத்தியில் தன்னுடைய பிள்ளை அசத்தியத்தில் சென்று கொண்டிருக்கின்றான், வழி தவறி சென்று கொண்டிருக்கிறான் என்றால் அவனை சத்தியத்தின் பக்கம் அழைப்பது பிள்ளை, தன்னுடைய தந்தைக்கு கடமை, தாய்க்கு கடமை. தன்னுடைய தாய் தந்தைகள் தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நல்ல விஷயத்தை எடுத்து வைப்பது அழகான முறையில் ஒரு பிள்ளைக்கு கடமை. நண்பர்கள் அசத்தியத்தில் சென்று கொண்டிருக்கின்றார்கள், தவறான வழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள், மார்க்கம் தெரியல, குர்ஆன் தெரியல, ஹதீஸ் தெரியல, சஹாபாக்களுடைய வழிமுறை தெரியல, இமாம் காட்டி தந்த அந்த கொள்கை தெரியல, தவறான வழியில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் சத்தியம் என்று நினைத்து கொண்டு அழிவில் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் தன்னுடைய நண்பர்களுக்கு எது சத்தியம் என்பதை உபதேசம் செய்வது நமக்கு கடமை. அன்பானவர்களே, வத்தவாஸவ் பில் ஹக், சத்தியத்தை கொண்டு தங்களுக்கு மத்தியில் உபதேசம் செய்து கொள்வார்கள். வத்தவாஸவ் பிஸ் ஸப்ர், பொறுமையை கொண்டும் தங்களுக்கு மத்தியில் உபதேசம் செய்து கொள்வார்கள். அன்பானவர்களே, அப்படிப்பட்டவர்கள் நஷ்டவாளிகள் அல்ல.
தன்னுடைய நண்பர்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்பவர்களும், பொறுமையை எடுத்து சொல்பவர்களும், தாங்களும் பின்பற்றக்கூடியவர்களும், தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய நண்பர்களையும் ஏவக்கூடியவர்களும் அவர்கள் நஷ்டவாளிகள் அல்ல. 4 விஷயத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இந்த சூறாவில். குர்ஆன்ல சிறிய சூரா, குர்ஆன்ல 114 சூறாவில் 3 சூறாக்கள் 3 ஆயத்துக்கள் உடையவைகள். சூரத்துல் அஸ்ர், இந்த சூரா இறங்கியது 13வது சூறாவாக மக்காவில் இறங்கியது. நபி அவர்கள் மக்காவில் இருக்கக்கூடிய காலத்தில் 13வது சூறாவாக அல்லாஹு தஆலா இந்த சூறாவை இறக்கி வைத்தான். அல்லாஹ் இறக்கிய 114 சூறாக்களில் 3 சூறாக்கள் மிக சிறிய சூறாக்கள், 3 ஆயத்துக்கள் கொண்டது. அதில் முதலாவது வல் அஸ்ர், இரண்டாவது சூரத்துல் கௌசர், இன்னா அத்தைனாக்கல் கௌசர், மூன்றாவது இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்று சொல்லக்கூடிய சூரத்துன் நஸ்ர். இந்த 3 சூறாக்கள் குர்ஆனினுடைய மிக சிறிய சூறாக்கள். அன்பானவர்களே, 3 ஆயத்துக்களை கொண்ட சூறாக்கள். இந்த 3 ஆயத்துக்களை அல்லாஹ் தஆலா ஒரு சூறாவாக இறக்கி வைத்ததினால் ஃபுகஹாக்கள், மார்க்க சட்ட வல்லுநர்கள், மார்க்கத்தில் ஒரு மனிதன் தொழுக வேண்டும் என்றால் 3 சிறிய ஆயத்துக்களை ஓதினால் அந்த தொழுகை நிறைவேறிவிடும். அதில் வல் அஸ்ர் ஒருத்தர் ஓதுறார், இன்னா அத்தீனா ஓதுறார், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹ் ஓதுறாரு சொன்னா அந்த தொழுகையில் மிக குறைந்த அளவு 3 ஆயத். அதிகப்படியான அளவு எவ்வளவு வேணாலும் ஓதலாம். மிக குறைந்த அளவு சின்ன 3 ஆயத்துக்கள். மிக பெரிய அளவு என்றால் அது அளவு கிடையாது. ஒரு ஆயத்து பெரிய ஆயத்தாக இருந்தாலும் தொழுகை கூடிவிடும். ஒரு ஆயத்து இருக்குதுங்க குர்ஆன்ல, ஒரே ஒரு ஆயத்து இருக்குது, 1.5 சஃபாவுக்கு இருக்குது. அந்த ஆயத் சூரத்துல் பக்கராவுல யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ததாயன்தும் பிதைனின் என்ற ஆயத் ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஆயத் 1.5 சஃபாவுக்கு இருக்குது. சில ஆயத்துக்கள் 1/2 சஃபாவுக்கு இருக்கும், சில ஆயத்துக்கள் 4 வரைக்கும் இருக்கும், 5 வரைக்கும் இருக்கும். ஒரு ஆயத் பெரிய ஆயத்தாக ஓதினாலும் தொழுகையில் அது கூடிவிடும். அன்பானவர்களே, அப்ப இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த சூறாவுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, சஹாபாக்கள், இப்னு கஸீர் இந்த கிதாபில் எழுதுறாங்க, தஃப்சீர் கிதாப், சஹாபாக்கள் தங்களுக்கு மத்தியில் நபி அவர்களுடைய சபையில் உட்கார்ந்துருப்பாங்க. ஏதாவது காரியத்தில் பயான் கேட்டுக்கிட்டோ அல்லது தொழுகையிலேயோ கலந்து கொண்டு இருப்பார்கள். கலந்து விட்டு வீட்டிற்கு திரும்பக்கூடிய அந்த சமயத்தில் அவங்களுடைய வளமையாக இருந்துச்சு, தங்களுக்கு மத்தியில் ஒருவர் இன்னொருவருக்கு இந்த சூறாவை ஓதி காமிப்பார். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் அழிவிலே நஷ்டத்திலே இருக்கிறான் என்று சொல்லி, இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வத்தவாஸோ பில் ஹக் வத்தவாஸோ பிஸ் ஸப்ர், யார் நல்லமல்கள் ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்தார்களோ, இன்னும் தங்களுக்கு மத்தியில் சத்தியத்தை உபதேசம் செய்தார்களோ, இன்னும் பொறுமையை அவர்களுக்கு ஏவினார்களோ அவர்களை தவிர என்ற இந்த ஆயத்தை தங்களுக்கு மத்தியில் சஹாபாக்கள் ஓதி காமித்துக் கொள்வார்கள். ஏனென்றால் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான், சத்தியத்தின் பக்கம் நீங்கள் இருப்பதற்கு உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் குடும்பத்தினர்களுக்கு சத்தியத்தை ஏவுங்கள், உபதேசம் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் என்பதற்காக சஹாபாக்கள் தங்களுக்கு மத்தியில் வீட்டிற்கு கிளம்புவதற்கு முன்பாக இந்த சூறாவை ஓதி முடித்துவிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி கிளம்பிடுவாங்க. இது சஹாபாக்களுடைய வளமையா இருந்துச்சு. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகிறார்கள். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா இந்த சூறாவில் அஸ்ர் என்று சொல்கின்றான். அஸ்ர்னா என்னங்க? காலம். எந்த காலம்? நிகழ்காலமா, வரக்கூடிய காலமா, இல்லை சென்ற காலமா? உலமாக்கள் எழுதுகிறார்கள், முஃபஸ்ஸிரீன்கள், வல் அஸ்ர் என்றால் சென்ற காலம். சென்ற காலம் நமக்கு எல்லாம் தெரியும். நம்முடைய சென்ற காலம் கண்ணுக்கு முன்னாடி இருக்குது, அதை நாம் பார்த்து வந்திருக்கின்றோம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி சென்ற காலம் என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்து இன்று வரை நாம் இருக்கக்கூடிய காலம் வரை உலகத்தில் என்ன என்ன நிகழ்வுகள் எல்லாம் நிகழ்ந்தது,
உலகத்தை நல்ல முறையில் ஆட்சி செய்தவர்களுடைய வரலாறு நமக்கு தெரியும். உலகத்தில் அநியாயம் செய்தவர்களுடைய வரலாறு நமக்கு தெரியும். பாவம் செய்தவர்களை அல்லாஹ் எப்படி அழித்தான் என்ற வரலாறு நமக்கு தெரியும். நன்மை செய்தவர்களுக்கு அல்லாஹ் எப்படி கூலியை கொடுத்தான் என்ற வரலாறு நமக்கு தெரியும். சென்ற காலம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சென்ற காலம் நமக்கு தெரியும். எப்படியெல்லாம் வாழ்ந்தோம், என்ன செஞ்சோம், எப்படியெல்லாம் இப்போ இருக்கிறோம், நம்முடைய மறைமுகம் என்ன, அந்தரங்கம் என்ன, நம்முடைய வெளிரங்கம் என்ன, எல்லாம் அறிந்திருக்கின்றோம். அன்பானவர்களே, அப்ப சென்ற காலம் என்று உலமாக்கள் அஸ்ர் என்ற வார்த்தைக்கு விளக்கம் சொல்கின்றார்கள். இப்ப சென்ற காலத்தை நினைத்து வருந்தி நாம் தௌபா செய்ய வேண்டும். வருங்காலம் என்றால் தஹ்ர் என்று வார்த்தை, சூரத்து தஹ்ர் என்று அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கியிருக்கிறான். ஹல் அத்தாக்க ஹதீசு தஹ்ர் என்ற ஒரு சூறாவை அல்லாஹ் தஆலா இறக்கி இருக்கின்றான். ஹல் அத்தா என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூறாவில் தஹ்ர் என்ற வார்த்தை, தஹ்ர் என்றா என்னங்க, வருங்காலம். வருங்காலம் எப்படிப்பட்டது என்று நமக்கு தெரியாது. எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகிறது. எப்படி நாம் வருங்காலத்தை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். சென்ற காலம் நமக்கு பாவங்களில் கழிந்து விட்டது, வருங்காலம் நமக்கு எப்படி இருக்கிறதோ அதுதான் நமக்கு நாளை சொர்க்கத்தில் செல்லக்கூடியவர்களாக நாம் ஆகுவதற்கும் நரகத்தில் போவதற்கு காரணமாக இருப்பதற்கும் வருங்காலமும் சென்ற காலமும் அதற்கு நமக்கு ஒரு காரணமாக அமையும். அன்பானவர்களே, அதனால் தான் இந்த சூறாவில் அல்லாஹு தஆலா வல் அஸ்ர் சென்ற காலம், இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், அதில் மனிதர்கள் எல்லாம் நஷ்டவாளிகளாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹு தஆலா சத்தியம் விட்டு சொல்வதற்கு, நாம் சென்ற காலத்தை பாவத்தில் கழித்திருந்தோம் என்றால் அது நமக்கு நஷ்டம். வருங்காலத்தை எப்படி அமைக்க வேண்டும் என்பதை இல்லல்லதீன ஆமனுல் இருந்து அல்லாஹு தஆலா விளக்கி சொல்கின்றான். 4 விஷயத்தை நமக்கு கடைபிடிக்க நமக்கு கற்றுத்தருகின்றான். அன்பானவர்களே, அடுத்து இந்த அஸ்ர் என்ற வார்த்தைக்கு இன்னொரு விளக்கம் சொல்றாங்க. அஸ்ர் என்றால் அசர் தொழுகை. அசர் தொழுகைக்கு இஸ்லாத்தில் மிக முக்கிய பங்கு உள்ளது, மிக முக்கியத்துவம் உள்ளது. ஐவேள தொழுகையில் அசர் தொழுகைக்கு மிக முக்கியத்துவம் இருக்கின்றது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா பகலுடைய வானவர்களை அந்த நேரத்தில் பகலில் காலையிலிருந்து மாலை வரை பகலில் இந்த உலகத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய வானவர்கள் அசருடைய தொழுகையில் ஒன்று கூறுகிறாங்க. அதே போன்று இரவினுடைய வானவர்கள் அசருடைய தொழுகையில் வானலோகத்தில் இருந்து வருகிறார்கள். 2 மலக்குமார்களும் சந்திக்கக்கூடிய முசாபஹா செய்யக்கூடிய அந்த நேரம் அசருடைய நேரம். அதனால்தான் நம்ம முன்னோர்கள் நமக்கு ஒவ்வொரு அசருக்கு பிறகும் ஃபஜருக்கு பிறகும் முசாபஹா செய்யக்கூடிய பழக்கத்தை கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் முசாபஹா செய்யும்போது ஒரு மலக்குடைய கை பற்றும், அதனுடைய பாக்கியம் கிடைக்கட்டும் என்பதற்காக அசருடைய நேரத்திலேயும் அசர் தொழுகைக்கு பிறகும் ஃபஜருக்கு தொழுகைக்கு பிறகும் முசாபஹா செய்யக்கூடிய வழக்கம். அசர் தொழுகைக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த தொழுகை. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கின்றான், ஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி, தொழுகையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எல்லா தொழுகையும், ஸலவாத் என்றால் எல்லா தொழுகையும், ஐவேள தொழுகையும் நீங்கள் பாதுகாத்து அந்தந்த நேரத்தில் தொழுது வாருங்கள் என்று சொல்லிவிட்டு வஸ்ஸலாத்தில் உஸ்தா, குறிப்பாக நடு தொழுகையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த நடு தொழுகையில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. எந்த தொழுகை நடு தொழுகை, மகரிபா அல்லது அசரா, லொஹரா, ஃபஜரா என்று ஒவ்வொருவரிடத்திலும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருக்குது. ஆனால் அதிகப்படியான உலமாக்களுடைய கருத்து என்னன்னு சொன்னா, அசர் தொழுகை, அசர் தொழுகையை நீங்கள் பாதுகாத்து தொழுது வாருங்கள். ஏனென்றால் ஒரு ஹதீஸ் அதற்கு தோதுவாக இருக்கின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபாதத்துல் அஸ்ர், யாருடைய அசர் தொழுகை அது விடுபட்டு விட்டதோ ஃபக அன்னமா, நிச்சயமாக அவரிடத்தில் உத்திர அஹ்லஹு வ மாலஹு, அவருடைய செல்வமும் அவருடைய குடும்பமும் அழிந்து விட்டதற்கு சமமானது. ஒருவர் ஒரு நாளைக்கு அசர் தொழுகை விட்டுட்டாரு சொன்னா அன்னைக்கு அவருடைய குடும்பமும் அவருடைய செல்வமும் அழிந்து விட்டது என்பதற்கு சமமானது என்று நபி அவங்க சொன்னாங்க.
அப்ப அசர் தொழுகையை பாதுகாத்து வாருங்கள் என்று நபி அவர்கள் சொல்வதனால இந்த அசர் என்ற வார்த்தைக்கு அசர் தொழுகை என்று இமாம்கள் ஒரு விளக்கம் சொல்கின்றார்கள். அன்பானவர்களே, மூன்றாவதாக இந்த அசர் என்ற வார்த்தைக்கு முஸ்தஹப்பான வக்த், ஆகுமாக்கப்பட்ட நேரத்தில் தொழுகிறது. சில பேர் அசர் தொழுகையை நேரம் கலந்து அல்லது எல்லா தொழுகைகளும் நேரம் கடந்த பிறகு தொழுவாங்க, அல்லது நேரத்தினுடைய கடைசி நேரத்தில் தொழுவாங்க. கடைசி நேரம் சூரியன் மறையும் பொழுது அந்த நேரத்தில் தொழுவாங்க. அப்ப அந்த நேரத்தில் நேரம் விடுபட்டு தொழுகுவதும் அது பாவம். ஹஜ்ரத் இப்னு கையும் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிதாபு ரூஹ் என்ற அந்த கிதாபில் ஒரு விஷயத்தை எழுதுறாங்க. ஒரு வீட்டில் நல்ல குடும்பம், 2 பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை. தந்தையும் சாலிஹானவர், தாயும் சாலிஹானவர், பிள்ளைகளும் நல்ல ஒழுக்கமுடையவர்கள். ஒரு நாள் தந்தை இறந்து விடுகிறார். அவரை அடக்கம் செஞ்சுட்டு வந்துட்டாங்க. ஒரு வாரத்துக்கு பிறகு தன்னுடைய சகோதரியும் இறந்து விடுகிறார். அவரை அடக்கம் செய்வதற்காக கபூர்ல தோண்டி அடக்கம் செய்யும் பொழுது பார்த்தா கபூர்ல ஒரே நெருப்பு, நெருப்பினுடைய ஜுவாலை கண்ணுக்கு தெரியுது. வேற வழி இல்லாம அடக்கம் செய்துட்டு வராங்க. வந்தவனே தன்னுடைய அந்த சகோதரன், அந்த மகனுக்கு கோபம் வருகிறது. நம்முடைய சகோதரி ஏதோ ஒரு பெரும் தவறு செஞ்சிருக்கிறா, என்னன்னு தெரியல, தாயும் மறைத்திருக்கின்றார் என்று தாயிடத்துல போய் சண்டை போடுறார். என்னுடைய சகோதரி என்ன பாவம் செய்தால் அவனுக்கு அந்த கபரில் இப்படிப்பட்ட வேதனை, நெருப்பினுடைய ஜுவாலை கங்குகள் என் கண்ணுக்கு தெரிந்தது என்று சொல்லும் பொழுது தாய் எந்த பாவம் எனக்கு தெரிந்து செய்யலப்பா, உன் சகோதரி எப்பொழுது வயதுக்கு வந்தாலும் அப்பொழுது வீட்டை விட்டு வெளியேறவில்லை, அந்நிய ஆணை பார்த்ததும் இல்லை, பேசியதும் கிடையாது, யாரிடத்திலும் பேசியதும் கிடையாது, எந்த தவறும் கிடையாது. அப்ப என்ன காரணம்? உன் சகோதரி நேர தவிர்த்து தொழுகக்கூடிய பழக்கமுடையவர். ஒரு நேரம் தொழுகை, அந்த நேரத்தில் தொழுகாம அது கடைசி நேரத்தில் தொழுகக்கூடியவர். முஸ்தஹபான நேரத்தில், ஆகுமாக்கப்பட்ட நேரத்தில் தொழுகாம நேரம் கடந்து தொழுகக்கூடிய பழக்கமுடையவள். அதனால அல்லாஹ் இவ்வளவு பெரிய வேதனை. அன்பானவர்களே, நேரம் தவிர்த்து தொழுகுபவர்களுக்கே இவ்வளவு பெரிய வேதனை என்றால் தொழுகையை விட்டவர்களுடைய வேதனை என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா இது போன்ற காரியங்களை விட்டும், இது போன்ற கஷ்டங்களை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான 4 விஷயங்களை நாம் பின்பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த நஷ்டவாளிகளுடைய கூட்டத்தில் இருந்தும் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.